Hi friends, welcome to Araminfo. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம் தான் அது பண்ண போகிறேன். சப்பாத்தி தான் உங்களுக்கு வித்தியாசமான சப்பாத்தி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. முள்ளங்கியை வச்சுட்டு சப்பாத்தி, அது முள்ளங்கி சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சப்பாத்தியை தான் எப்படி செய்கிறதுன்னு காட்டப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கி ஆல் அமுக்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே எங்கள் அரமின்ஃபோவில் வர்றது எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானது நான் 3.5 கப்பு எடுத்துருக்கேங்க. கோதுமை மாவு, சாதா கோதுமை மாவு, எனி கோதுமை மாவு. அப்புறம் முள்ளங்கியை தோலை சீவிட்டு நைஸாக இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா சீவலில், அதில் சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம திரட்டுறப்போ நம்மளுக்கு அது அடிப்படாமல் இருக்குன்றதுக்காக. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இதுக்கு நான் மிளகாத்தூள் போட போகிறதில்ல. மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை தான் போட்டு ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக செய்கிறேன். ரெண்டாவது ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, 1 கப்பு தயிர், கொஞ்சோண்டு எண்ணெய் லாஸ்ட்டில். ஓகேவங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெயை முதல்ல ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னாக்கா அது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இது செய்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் போடலை. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். 1/2 டீஸ்பூன் இது மஞ்சள் தூள், நல்லா 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சால்ட்டு, காரத்துக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது. அப்புறம் முள்ளங்கியில் தண்ணி வரும், அதனால் தண்ணியை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவையாச்சுனாக்கா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தயிருக்கு 1 கப்பு ஊற்றியிருக்கோம். முள்ளங்கிலையும் தண்ணி கசியும், ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும் முள்ளங்கியில். அதனால் சொல்கிறேன், நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு அப்புறமா வேணும்னாக்கா தான் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு சாதா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் இந்த மசாலாலாம் போட்டு நம்ம பிசைய போகிறோம். முள்ளங்கின்றதுனால அதில் தண்ணி நீர்த்து கோக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி. நான் மறுபடியும் சொல்கிறது அதுக்கு தான். முதலே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஆகிடும். தண்ணி ஊற்றும்போது கூட தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. தயிர் போட்டிருக்கோம், முள்ளங்கி தண்ணியாக போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்களா இப்போவே மோஸ்ட்லி முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா பாருங்கள், எல்லாத்துக்கும் ஈவனாக பிசைகிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் கலந்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு பிறகு கொஞ்சமாக தான்
தண்ணி தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் வைக்கும்போது தண்ணி முள்ளங்கியிலேருந்து ஊறி தண்ணி ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க, பிசைஞ்சு வச்சுருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு நான் அப்புறம் சொல்கிறேன். போகிறேங்க, சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன், நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி போடலாங்க. சப்பாத்தி திரட்டுற மாதிரியே தாங்க, நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. தோசைக்கல்ல நல்லா காஞ்ச உடனே போட்டுட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. இதுக்கு நான் சாலட் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் இருக்குது இல்லைங்களா, அது சில்லி சாஸ் கலந்து டொமேட்டோ ஹாட்டு அது சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னாக்கா ராவா, ஆனியன், குக்கும்பர், கேரட்டு, ஒரு டொமேட்டோ போட்டு எல்லாம் பொடியாக ஸ்லைஸாக இது பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்ல பொடியாக கலந்து அது கூட பெப்பர், சால்ட்டு, லெமனு கலந்து இதையும் கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம கீரை சப்பாத்திக்கெல்லாம் கூட இந்த மாதிரி மேத்தி சப்பாத்திக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். குக்கும்பர், ஆனியன், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, கிரேட்டட் கேரட்டு, லெமன், பெப்பர், சால்ட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சப்பாத்தி நல்லா வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் வந்து சப்பாத்தியெல்லாம் நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா முள்ளங்கிலையும் சப்பாத்தி செய்ய முடியுன்றது வந்து நல்ல உங்களுக்கு முள்ளங்கியில் இவ்வளோ டேஸ்ட்டாக வருதான்றது உங்களுக்கு தெரியுங்க. நல்லா இந்த முள்ளங்கி வாசனை அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா வராது, பயப்படவே தேவையில்லை. நம்ம முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படி புட்டாலே வந்துடும், நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை வந்து எனக்கு இந்த சாலடை வச்சு சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும். இந்தா எங்கள் பேரனுக்கு சாஸ் வச்சு கொடுக்குறேன். அப்பட்ட ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. முள்ளங்கியில் செஞ்சோமான்றதே உங்களுக்கே வந்து அதிசயமாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா. See you in the next video. Bye.